சாப்பாடோட டிஃபன் பாக்ஸை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா திறந்து பார்க்குறாரு நம்ம முத்து. அதில் எல்லாமே வந்து மீனாவோட கைவனம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. பார்த்தா பக்கத்தில் இருந்து மீனா சிரிக்கிறாங்க. உடனே வந்து மீனா நீயா அப்படின்றாரு. ஆமாம், பின்ன சாப்பாடை கொடுத்து நான் அப்படியே இருப்பேனா, நான் வரமாட்டேனா அப்படின்னு. நீ வந்த சரி, ஏன் என்னை விட்டுட்டு போனேன், இது வீட்டில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. நீங்கள் போக சொன்னீங்க, அதான் நான் போயிட்டேன் அப்படின்னு. அப்போ இப்போ ஏன் வந்த, இப்போது நான் வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு. சரி மீனா, நீ வந்துட்டல, எனக்கு இது போதும், நீ இல்லாமல் எவ்வளோ தவிச்சு போயிடுது, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, நான் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் தவிச்சு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து முத்துக்கு. உடனே வந்து ஏங்க இது என்ன இடம் அப்படின்னும் போது அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா மீனா காண போயிடுறாங்க. உடனே வந்து மீனா வரலையா, சே நம்ம கனவு கண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண திறமை தவிக்கிறாரு. சரி அவள் கொடுத்து சாப்பாடு அது சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றாரு. அழுகையாக வருது முத்துக்கு, தாங்கவே முடியல. மீனா பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. சரி மீனாக்கு தெரியாமல் போய் மீனா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து மீனா வந்து பூ கொடுக்குற இடத்துக்குலாம் முத்து வந்து தேடி போகிறாரு. பின்னாடி இருந்து மறைஞ்சு பார்க்குறாரு. ஓ நீங்கள் தானா, பின்னாடி இருந்து மறைஞ்சு பார்க்குறீங்களா, ஏன் நேரடியாக வந்து வாடி வீட்டுக்குன்னு கூப்பிட்டா நான் வரப்போகிறேன், ஆனால் பண்ண மாட்டிங்களே, இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பாளோ, வச்சாச்சு அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அடுத்து வந்து முத்துக்கு மீனா ஞாபகமாகவே இருக்குது. வேலையே ஓடல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து அவரை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, ஏதாவது தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. அதனால் வந்து முத்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, இத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டத்தோடு உட்காராரு. இங்கே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலையா, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் எதுவுமே செய்யாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க விஜயா அவங்க மருமகளை. உடனே வந்து என்ன பண்ணுறது, நம்ம ரோஹிணி தவிக்கிறாங்க. என்னாலலாம் வேலை செய்ய முடியாது, இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மீனா மாதிரி நம்மளை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஒரு வேலை செய்கிற ஆளுங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஒரு லேடியை. அவங்க வந்து நானே இன்றைக்கி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சா ரொம்ப காரம் தள்ளி போட்டுடுறாங்க. அதனால் யாருமே சாப்பிட முடியாமல் போயிடுது. முதல்ல இவ்வளோ அனுப்பு, நம்மளாலாம் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி வேலை செய்கிறவங்களும் அமிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து இப்போவாது என் பொண்டாட்டியோட அருமை தெரியுதா, அவள் எல்லாரும் மனசு கொடாமல் அழகாக சமைச்சு கொடுத்தா, நல்லா சாப்பிட்டீங்க, இப்போ வந்து அவளை வேலைக்காரின்னு சொன்னீங்க, இப்போ வந்து உங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. முதல்ல நீ தெரிந்துடா, உனக்கு தெரியுதா உன் பொண்டாட்டி இல்லாத அருமை, உன் பொண்டாட்டி வெளியே போக சொன்னியே, இப்போ உனக்கு தெரியுதாடா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. மனசு கஷ்டப்படுற மாதிரி அதே போயிட்டு உன் பொண்டாட்டி கூட்டின்னு வர வழியை படுறா அப்படி சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. அது கேட்டு முத்து யோசிக்கிறாரு. மீனாவை நான் ஏன் கூப்பிடணும், அவளே வரமாட்டாளா அப்படி சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி உன் புருஷனுக்கு மதியானம் சாப்பாடு கொடுத்த போட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆமாம்மா, பின்ன அவர் சாப்பிடாம இருப்பார்ல, அதனால தான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரிடி, இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும், அப்புறம் ஏன்டி ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கணும், சரி அவர் தான் கோவத்தில் இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு, நீ அது போகலாம்ல மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருமா, அவரே வந்து எனக்கு வந்து வெளியே போக சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனோம், அப்போ தான் நான் போவேன், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், அவர் எப்போ கூட்டின்னு போகிறாரோ அப்போ தான் போவேண்டி, அவருக்கு பிடிவாத்தில் இருந்துட்டா என்னடி பண்ணுறது, அதெல்லாம் இருக்க முடியாதுமா, அவரால் ஒரு நாளைக்கு மேலே தாங்காது, பாரு இன்னைக்கு ஒரு நாளே அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போவார், என்னமோ நீ சொல்கிற போடி அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா வந்து அக்கா நான் வேணாம் மாமா கிட்ட போய் பேசினேங்க்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் பூ கொடுக்க போனேன்ல, அப்போ அவர் ஒழிஞ்சிருந்து என்னை பார்த்துருந்தாரு, என்னடி சொல்கிற அப்படின்றாங்க அவங்க அம்மா வந்து. ஆமாம்மா அக்கா, நிஜமாவாக்கா அப்படின்றாங்க. மாமா அப்படியே பண்ண, ஆமாம் அவர் தான் என்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல, உடனே வந்து வாடி வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடலாம்ல, ஏன் கூப்பிடல, அதெல்லாம் வரட்டு கௌரவம் கிட்ட அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அவரே புரிஞ்சுக்கின்னு வரட்டும், நீங்கள்லாம் படுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா.